நேற்றைய தினம் கூட தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவருடைய திரைப்படத்திற்கு ஒன்றிய பாஜக அவரது கையில்தான் தணிக்கை இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் அவருக்கு சான்றிதழ் கொடுக்கப்படாமல் அதை இழுத்தடிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோதம். ஒரு திரைப்படத்திற்கு இவ்வளவு தடையை விதிக்க வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அது ஒரு சாதாரண திரைப்படம், அது ஒன்றும் கலவரங்களை உருவாக்கிய படமோ அல்லது ஈழ திரைப்படமோ அல்ல. ஒரு குடும்ப படம், அதில் ஜனரஞ்சகமான சூழல். ஒரு திரைப்படம் என்பதை கடந்து ஏறக்குறைய ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு அதில் இருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களுடைய வாழ்க்கை, அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞருடைய வாழ்க்கை இவையெல்லாம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசு உடனடியாக தடையில்லா சான்றிதழ் கொடுத்து ஜனநாயக திரைப்படம் வெளிவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தால் ஒன்றிய பாஜக அரசு ஜனநாயக பயணம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அந்த பாசிச மனப்பான்மை ஜனநாயக விரோத போக்கை நான் அதை எடுத்துக்காட்டு என்பதையும் நாட்டு மக்கள் அதில் உறுதியாக எண்ணுவார்கள் என்பதையும் மறந்துவிட முடியாது. எனவே திராவிட வெற்றி கழகம் ஜனநாயக நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருக்கிற திரைப்படம் வெளிவர வேண்டும் என்ற விருப்பம் என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, அவருடைய ரசிகர் கோடி லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த திரைப்படம் வந்து என்ன பாதிப்பு உருவாக்க போகிறது நாடு ஒரு படம் நன்றாக இருக்கிறதா இல்லையா ரசிகர் தான் தீர்மானிக்க வேண்டும். அதை கடந்து இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை ஒரு திரைப்படத்தை காட்சிப்படுத்தாமல் இருப்பது எதிர்வினை தான்.